வணக்கம். ஏபிஜே அருள். அன்பர்களே, 19ஆம் நூற்றாண்டில் திருவருட்பிரகாச வள்ளலாரால் தோற்றுவிக்கப்பட்ட சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது ஓர் உயர்ந்த மார்க்கம் எனலாம். எப்படி இதை உயர்ந்த மார்க்கமாக சொல்கிறீர்கள் என கேட்பவர்களுக்கான ஒரு நல்ல விசாரம் இன்று செய்வோம். அன்பர்களே, இம்மார்க்கத்தின் நோக்கம், பெறுகின்ற பயன், மார்க்கத்தார்களின் விருப்பம், தகுதி, முயற்சி இவை உயர்ந்த தரத்தில் உண்மையாக உள்ளது. யாதெனில் சுத்த சன்மார்க்கம் என்பது உலக அனைத்து உயிர்களுக்கான மார்க்கம், உலகியலில் பொது நோக்கம் வருவிக்கும் மார்க்கம், உண்மை அறியும் அறிவு மார்க்கம், ஆசாரமில்லா ஒழுக்கம் நிரப்பி கொள்ளும் கருணை மார்க்கம், உண்மை கடவுளை அறிவால் அறிந்து கொள்ளும் அனுபவ மார்க்கம், இயற்கை உண்மை கண்டு இயற்கை விளக்கத்தை தரிசிக்கும் அகவழி, கடவுளின் அருளால் அவத்தைகளை நீக்கி நித்திய வாழ்வுக்கான வழி, ஆண்டவரிடத்தில் அன்பு வைக்கும் மார்க்கம். அன்பர்களே, மேலே உள்ள 8 தலைப்புகளுக்கான வள்ளலாரின் சத்திய வாக்கியத்தை நாம் உறுதி செய்வோம். உலக அனைத்து உயிர்களுக்கான மார்க்கம். வள்ளலார் இதோ அனைத்து உயிர்களுக்கான தனது வேண்டுதலை, விருப்பத்தை, சேவையை இதோ செய்கிறார். பாருங்கள். 6 உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், உன்னாடி உயிர்கள் உறும் துயர் தவிர்த்தல் வேண்டும், புரை சேரும் கொலை நெறியும் புல்லை நெறியும் சிறிதும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புரிந்து வத்தல் வேண்டும், எச்சார்வும் ஆகி உயிர்க்கு ஈதம் புரிதல் வேண்டும், எவ்வுயிரும் இன்பமடைதல் வேண்டும். அடுத்து, உலகிலில் பொது நோக்கம் வருவிக்கும் மார்க்கம் என இதை உறுதி செய்யலாம். என்னை அடுத்தார் தமக்கெல்லாம் இன்பு தரல் வேண்டும், என்னை அடுத்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும், வரைசேர் இவ்வுலகமும் ஓர் ஒழுக்கம் உறல் வேண்டும், ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும், இருளாமை உறல் வேண்டும், இச்சாதி சமய விகற்பமெல்லாம் தவிர்த்தே எவ்வுலகும் சன்மார்க்க புதுவடைதல் வேண்டும், துடிசேர் எவ்வுலகமும் எத்தேவரும் எவ்வுயிரும் சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும், கமையாதி